ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எவிக்ஷன் அப்டேட்டில் யார் வெளியேற போகிறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சற்று முன் பிக் பாஸ் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பரபரப்பு. கிட்டத்தட்ட குவிக்கப்பட்ட போலீஸ் 5 பேர் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செமையான அப்டேட்டு. ஸோ எதுக்கு போயிருக்காங்க? தந்தி டிவிலேருந்து எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் போடப்பட்டு பார்வதி இப்படி தள்ளிட்டாங்க, கார் டாஸ்கில் சாண்ட்ரா மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, என்ன ஃபேராக விளாட்றாங்களா அன்ஃபேரா அப்படின்ற மாதிரிலாம் விவாதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஸோ கண்டிப்பாக இப்போ நமக்கு கிடைத்த தகவலின்படி 2 பேர் தூக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்வதி மற்றும் கமருதீன் அவங்களுடைய ஆக்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று கானா வினோத் ஒன்னால தான் வாழ்க்கையே போச்சு கமருதீனுக்கு, நீ பேசி தான் அவனை கெடுத்து விட்ட அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வினோத் வெளியே பார்த்தாருன்னா கமருதீன் தான் பாரதியை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க, அவருனால தான் பாரதியோட வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கும். பட் உள்ளே இருக்கனால அவருடைய வாய்ஸ் கரெக்டான வாய்ஸ் தான். ஏன்னா அந்த இடத்துல பார்வதி ட்ரிகர் பண்ணி கமருதீன் ட்ரிகர் பண்ணி மாற்றி மாற்றி வார்த்தையை பேசி அவருடைய ஃப்ரெண்டுக்கான ஒரு கோவம் இருக்குது, நியாயமான கோவம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சண்டை போட்டார் பயங்கரமாக அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தார் நம்ம சாண்டினா யாருன்றீங்களா, சாண்ட்ராவை தான். ஸோ இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்கள் ரூபத்தில் என் ரூபத்தில் 2 பேர் வந்தாங்க, சபரியும் மிக்கல் விக்ரமும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உடனே இதை போய் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு பிக் பாஸ் சொன்னார், அவங்களும் சபரி வந்தோடனே அவங்க 2 பேரும் உடைய ஆக்டிங்கை பார்க்கணுமே. ஐயோயோ 3 பேரும் ஆக்டிவ், அதாவது ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட நபர்கள் இருந்து என்ன லாபம்? அதாவது ஒரு கெட்டவனை கூட நம்ம நம்பிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கெட்டவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படியே கையெடுத்து கும்பிடும். அந்த கெட்டவன் பார்த்தீங்கன்னா நகையை பிடுங்க போயிருப்பான். அந்த வீடியோ சிசிடிவிலே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவான் அவன் பாட்டியே. நல்லவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லவன் நடிக்கிறான் கெட்டவன் இருப்பான்ல, அவன் அந்த பொண்ணையை அடிச்சுட்டு வந்துடுவான். உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? ஆனால் நான் அடிக்கலை, அந்த பொண்ணு தானாக விழுந்துன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களாங்க. பாரதி கமருதீன் வெளியேற்றப்பட வேண்டும். அவங்களோட இதை நார்மலைஸே பண்ண முடியாது, சரியா? கேடு கட்டவங்க எனக்கு பண்ணது. பட் இவங்கெல்லாம் என்னமோ உத்தமைங்க மாதிரியும், பாரதி கமருதீன் மட்டும்தான் கொலை குத்தம் பண்ணது மாதிரியும் சித்தரிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கேவலமாக இருக்குது. அதுவும் அவங்க சொன்னோடனே விக்ரமும் சபரியும் ஆக்டிங்கை பாருங்களேன், அப்பாப்பாப்பாப்பா பயங்கரம். இந்த ஓனக்கிழவி திவ்யா கணேஷோடைய வார்த்தையை பார்த்தீங்களா நேற்று, கேடு கட்டுத்தனமா எல்லாரும் வார்த்தையை இஷ்டத்துக்கு விட்றானுங்க இந்த ஷோவில். எப்படிங்க நார்மலைஸ் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஷோவை பெருசாக இழுத்து மூடிட்டு ஒரு திண்டுக்கல் கூட்டாக போட்டு போவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்றாங்க. எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. சும்மா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறானுங்களா டிஆர்பிக்காகவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருங்க, அவ்வளோதான். இந்த ஷோவே மக்களை மேனிபுலேட் பண்ணி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் பெரிய மைண்டை போட்டு உழப்பி ஐயோ இதில் ஆயிருமோ அப்படி ஆயிருமோலாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறது தான், சரியா? இது ஒன்று. அப்புறம் பார்வதி கனிஷ்டா இந்த மாதிரி நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணல, தள்ளி விட்டதை நான் தன்னது தப்பு தான், பட் அதை வாண்டடாக நான் ஃபிக்ஸ் வரணுன்றதுக்காக தள்ளினேன், நான் மனிதாயமாற்ற ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க இந்த காருக்குள்ளே எதுக்கு திவ்யாலாம் உட்காந்துட்டு இருந்தா மனிதாயமானம்? சரி, அப்போ அவளுக்கு ஒன்று வேணும்ல, இப்போ அவள் ஸ்கோர் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க. இது மக்கள் முட்டாள் கிடையாது, சரியா? திவ்யா கணேஷ், அரோரா, சுபிக்ஷா பண்ண கேடு கடத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நீ வருத்தப்படாது, நீ கெட்டவனா அவள் கேடு கெட்டவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சரியா? நீ பியூராக கெட்டவன், அவங்க நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க கெட்டவங்க. இதில் பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ எல்லாருமே இங்கே ஒழுங்கு கிடையாது, அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே சுயநலம் முடிச்சவங்க தான், எல்லாருமே கால் பண்ணி வச்சிருக்கவங்க தான். பயங்கரமாக நடிக்கிறாங்களே இந்த விக்ரமும் சபரிலாம், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கர்மா கண்டிப்பாக எங்களுக்கு வேலை செய்யும், சரியா? செலக்டிவ் நியாயஸ்தன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பி ஃபேர் டு எவ்ரி ஒன். அதுக்காக வியானாவை நான் பாராட்டுறேன். ஏன்னா வியானா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அது 100% எனக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு. என்னன்னா, டேய் இது எதுக்குலாம் ஏன்டா செட் பண்ணுறீங்க நெரேட்டிவா, இது ஒரு கேம் தான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. கரெக்ட், 100% கரெக்ட். பட் அது இங்கே புரியாது வெகுஜன மக்களுக்கு என்ன தோணுன்னா, இதில் இங்கெல்லாம் வெளியே போகணுண்டா, இந்த கன்றாவிடா பீடடா காமருதின்றா அப்படின்ற மாதிரி. ஆனால் சாண்ட்ரா பண்ண எச்சத்தனம் புரியாது, திவ்யா கணேஷ் அரோரா பண்ணுறது புரியாது, சுபிக்ஷா பண்ணுறது புரியாது. ஏன்னா அவங்க நல்லவன் மாதிரி இருக்கக்கூடிய கெட்டவங்க, இவங்களுக்கு கெட்டவங்க மட்டும்தான் வெளியே போகணும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ எவிக்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் பயங்கரமான போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. பார்வதி கமருதீன் தூக்க சொல்லி போராட்டங்கள், குந்தளிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த 2ல் 1 கண்டிப்பாக போயிடும். அது மேபி நார்மல் எவிக்ஷனாக இருக்கலாம்,
இல்லை இதை கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட் கார்டு எவிக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா இதை தாண்டி விஜய் சேதுபதி சும்மா நார்மலாக வாக் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருடைய மக்கள் செல்வன் அப்படின்ற அந்த டேக் வந்து ஒரு இழுக்காயிரும். ஏன்னா வெளியே வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, விஜய் சேதுபதி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் செல்வன் அணி மாமா செல்வன் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் 2ல் 1 கன்ஃபார்மு, அதில் எது உறுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரியா? அஸ்பர் வேர்ட்ஸ் யூசேஜ், அஸ்பர் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ட்ஸ் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனும் சாண்ட்ராவையும் தூக்கணும். சரியா? சேதுபதி அதே மாதிரி அடித்து தள்ளணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை தூக்கணும், அதுக்கு முன்னாடி சபரியை தூக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. விஜய் சேதுபதி நிஜமே பாவம் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சொல்லுங்கள்.